கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 273 பக்கம், புதிய ஏற்பாடு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனமாய் உற்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிலிப்பியர் நிருபம் ஆகமம் யார் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போனால் அது ரொம்ப அழகாக இருக்கும். 1ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆன பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறது. எழுதினவங்க பவுலும் தீமோத்தேயும். யாருக்கு எழுதுகிறார்கள்? பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கண்காணிகள், தேவனுடைய ஊழியத்தில் கண்காணிப்பு செய்கிறவர்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ கண்காணிப்பில் இருக்கிறவர்களுக்கு, அடுத்து உதவிக்காரர்களுக்கு, இந்த 3 நபர்களுக்கு இந்த ஆகமம் நிருபம் எழுதப்பட்டது. ஒன்று பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும், 2வது பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கண்காணிகளுக்கும், 3வது அங்கே இருக்கிற உதவியாளர்களுக்கும் 2 பேர் எழுதுகிறாங்க. ஒன்று பவுலடிகளும் தீமோத்தேயும் 2 பேர் இணைந்து எழுதின நிருபம் தான் இந்த நிருபம். அதில் அழகான வார்த்தைகளை அவர் எழுதுகிறதை இந்த காலை பொழுதில் நம்முடைய தியானத்திற்கென்று தியானித்தால் இந்த வசனமும் நாமும் இப்பொழுது எவ்வளவு இணைந்து ஓடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் 11வது வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அவருக்காக, இயேசுவுக்காக, பிதாவுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்காக, என்னை முன்குறித்த கர்த்தருக்காக, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை அழைத்து ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 15ஆம் வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். நம்மில் எல்லாரும் தேறினவர்கள். இங்கே யாரையுமே தேர்ச்சி குறைவுள்ளவர் நபர்களை நம்ம பார்க்க முடியலை, பார்க்கவில்லை. நீங்கள் எல்லாருமே வேதாகமத்தில் தேறினவர்கள், ஜபத்தில் தேறினவர்கள், வேதவாசிப்பில் தேறினவர்கள், ஆராதனையில் தேறினவர்கள், பாடல்களில் தேறினவர்கள், நற்கிரியைகளில் தேறினவர்கள், கர்த்தருக்காய் எதையாவது செய்ய தேர்ச்சி அடைந்த ஒரு பக்குவத்தோடு தான் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நல்லா கவனிங்க. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும். எந்த சிந்தையாக? மேலே சொல்றாரு 11ஆம் வசனம், எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் குப்பையுமாகவும் எண்ணக்கூடிய சிந்தை இருக்கணும். அடுத்து சொல்றாரு பாரு 12ஆம் வசனம், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும். கர்த்தர் எதற்காக நம்மளை பிடிச்சார்? நம்மளை தெரிந்து கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிடித்தாராம். வேதம் சொல்லுது, தாவீதை கண்டு பிடித்தேன்.
இங்கு வேதம் சொல்லுது, எதற்காக என்னை கர்த்தர் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம். சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ இன்றைக்கு நாம் எதை நோக்கி நம்முடைய பிரயாணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கணும். இந்த வசனத்தை வைத்து நான் தியானிக்கிற வேளை, எதை இவர் நஷ்டம் என்று எண்ணினார், எதை இவர் குப்பை என்று எண்ணினார். வேதத்தில் சில காரியங்களை அவர் பிறப்பிலேயே அவருக்கு சில மேன்மை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. நீங்கள் வாசித்து பார்த்தால் ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாமா? ஒரு மனிதனுடைய மேன்மையை அங்கே அழகாய் எழுதுகிறார். நீங்கள் தயவுசெய்து என்னோடு வேதாகமத்தை திறந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். ஏன்னா வாசித்து தியானிக்கும் பொழுதுதான். இப்படியானால் ரோமர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறதே. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே விசேஷித்த மேன்மையாகும். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இங்க பாருங்க, யூதருடைய மேன்மை என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே, கொடுக்கப்பட்டிருக்கிறதே மேன்மை. இப்போ நம்முடைய மேன்மை என்ன? ஏசப்பா நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி, அந்த ரத்தம் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை கழுவி, அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு, அந்த இரத்தம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறதா இந்த உலகத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு மேன்மை. அவர் அப்பா என்று கூப்பிடுவது நமக்கு மேன்மை. அந்த காலத்தில் யூதர்களுக்கு மேன்மை என்னன்னா, அவர்களிடத்துல தான் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் அவர்களுக்கு ஒரு மேன்மை. பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டுட்டேன். இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி அதே பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறேன். திரும்ப நம்ம அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பக்க நம்பர் 273 அதிகாரம் 3வது பக்கம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். இப்போ நல்லா கவனிங்க, 5ஆம் வசனத்து, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு கர்த்தர் விருத்த சேதன உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது இரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை, மாம்சத்தில் ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை. அவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும். அப்படி பண்ணப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த பவுலுக்கு இந்த அனுபவம் இருக்குது. அவர் சொல்கிறார் பார், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். அப்போ அவர் மேன்மை பாராட்டலைன்னா இதை குறித்து மேன்மை பாராட்டலாம். நான் விருத்த சேதனம் பெற்றவேன், எங்கள் அம்மா அப்பா எனக்கு 8 நாளிலேயே இந்த விருத்த சேதனம் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க, நான் சரீரத்தில் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அது ஒரு மேன்மை தான் அவருக்கு. அடுத்து பாருங்களே, இஸ்ரவேல் வம்சத்தான். அவர் எந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறார்? இஸ்ரவேல் கோத்திரத்தில். அதனால இன்னும் அவருக்கு ஒரு மேன்மை. ஒன்று விருத்த சேதனத்தினால மேன்மை, ரெண்டாவது இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்திருக்கிறதுனால இன்னும் மேன்மை கூட. மூணாவது அதுலேயும் பென்யமீன் கோத்திரம். சவுல் ராஜாவை வந்தார்ல, பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரம் விசேஷமான கோத்திரம், முதல் ராஜா வந்த கோத்திரம். இன்னும் அதில் சொன்னீங்கன்னா 12ல் நான் பென்யமீன் கோத்திரத்தை சொல்றதுக்கு எத்தனை மேன்மை இருக்கு பாரு. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எத்தனை 8 கேரக்டர் அவருக்குள்ள இருக்கு. 7 கேரக்டர்.
ஏழையும் குறித்து அவர் மேன்மை பாராட்டிக்கலாம். இதெல்லாம் அவருக்கு லாபம். விருத்த சேதனம் பெற்றாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லிக்கலாம், நான் விருத்த சேதனம் பெற்றிருக்கிறேன், அதனால தேவனுடைய பிள்ளை. ரெண்டாவது, இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால நான் தேவனுடைய பிள்ளை. மூணாவது, குற்றஞ்சாட்டப்படாதவன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் கரெக்டாக வாழ்கிறேன், இதோ இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். இதெல்லாம் அவருக்கு மேன்மை தான். ஆனால் இது எல்லாவற்றையும் அவர் குப்பையும் தூசியுமாக கீழே போட்டுட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக கர்த்தர் எதற்கு என்னை பிடித்தாரோ அதை நான் செய்து முடிக்கும்படி ஆசையாய் நான் தொடர்ந்து ஓடுகிறேன்னு சொல்றார். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஒரு தேவ மனிதர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல அறைக்கூவலை விடுகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு சேனாதிபதிக்கும் பவுலுக்கு நடக்கிற ஒரு கலந்துரையாடல். 27, 28 வாசிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் 27வது வசனம், 28வது வசனம், 197வது பக்கம். அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல்லு என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நான் இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாகவே பிறந்தேன். இப்போ பவுல்கிட்ட எத்தனை மாம்ச சம்பந்தமான மேன்மை இருக்குது பாருங்க. யூதருடைய மேன்மை என்னன்னு கேட்குற கேள்விக்கு இவர் எத்தனை மேன்மையை சொல்லலாம். ஒன்று, விருத்த சேதனம் உள்ளவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன், அடுத்து விருத்த சேதனம் பெற்றவன், அப்படியே அவர் பென்யமீன் கோத்திரத்தான், அடுத்து சபையை பக்தி வைராக்கியத்தின்படி சபைகளை அடித்து நொறுக்கினவன், அடுத்து நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன். இங்கே சொல்றாரு, நான் ரோமனாகவே பிறந்தேன். இத்தனை மேன்மை அவருக்கு இருந்தாலும் பிறப்பில் அத்தனை மேன்மையும் ஒதுக்கி வச்சுட்டு இயேசுவுக்காக எதையாகிலும் ஒன்றை செய்யணும்னு அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடினதை இந்த காலை வேளையில் நம் நடுவில் ஒரு அறைக்கூவல் செய்தியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்முடைய மேன்மையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக நம்மளை கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, பிடித்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, முன்குறித்தாரோ, இந்த இனத்தில், பாரம்பரிய இனத்தில் இருந்து, வைராக்கியமுள்ள இனத்தில் இருந்து, உலக வழிபாடுகளில் இருக்கிற இனத்தில் இருந்து உங்களையும் என்னையும் தேவன் எதற்காக பிரித்தெடுத்தாரோ அதை புரிந்து அந்த நோக்கத்துக்கு நேராக நம்ம கடந்து போகணும். பாருங்களேன், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 309வது பக்கம், புதிய ஏற்பாடு. மோசையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த மோசே என்ன காரியம் செய்தார், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவர் எதையெல்லாம் கர்த்தருக்காக இழந்தார் என்பதை இந்த காலை தியானத்தில் உங்களோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 308வது பக்கம், புதிய ஏற்பாடு, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆன பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஒரு பார்வோனுடைய வீட்டில் பார்வோனுடைய குமாரத்திக்கு மகனாய் வளர்க்கப்பட்டவன், அங்கிருக்கிற சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்று தேர்ந்தவன் என்று சொல்லி வேதத்தில் அப்போஸ்தலர் 7:22 எழுதப்பட்டிருக்கு. எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் அவன் வல்லவனாய் இருந்தானா. எகிப்தில் இருக்கிற சகல சாஸ்திரமும் அவனுக்கு தெரியும், சகல வல்லமையான காரியமும் அவனுக்கு தெரியும், செயல்களிலேயும் வல்லமையாய் அவன் இருந்தானான். அவ்வளவையும் அவன் எகிப்தில் கற்றிருந்தான். ஏன்னா அவன் அரண்மனையில் தான் வளர்க்கப்பட்டான், பார்வோனுடைய வீட்டில் தான் அவன் வளர்க்கப்பட்டான், பார்வோனுடைய குமாரனை போலவே தான் அவன் வளர்க்கப்பட்டான். ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக இருக்கிறான், பார்வோனுக்கு பேரனாக இருக்கிறான். எல்லா சாஸ்திரமும் எகிப்தில் இருக்கிற எல்லாமே அவனுக்கு அத்துபடியாக தெரியும். அவ்வளவு தெளிவாய் அவன் எகிப்தின் முறைமைகளை கற்றவன். ஆனால் அவன் என்ன சொல்றான் பாருங்க, 25ஆம் வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. பாருங்க, பார்வோன் வீட்டில் இருக்கிற அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டு. பாருங்க, எவ்வளவு பெரிய லாபத்தை அவன் தூக்கி குப்பையா போட்டுட்டு
நஷ்டத்தை நோக்கி நடந்து வருகிறான் பாருங்க. அரண்மனையில் இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு சொகுசான ஒரு வாழ்க்கை. அது பார்வோனுடைய அரண்மனை. பார்வோன் அந்த தேசத்தில் பெரிய ஒரு ராஜா. அவனை அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் கடவுளாய் போற்றி கொண்டு இருக்கிறாங்க. அங்கிருக்கிற எல்லா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எல்லாவற்றையும் தூக்கி கீழே போட்டுட்டு அவர்களோடு இருப்பதை விட எபிரேயரோடு தேவனுடைய ஜனத்தோடு இருப்பதையே அவன் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி அவன் இஸ்ரவேல் மக்களோடு வந்து இணைந்து கொண்டான், கலந்து கொண்டான், அவர்களுக்காய் பிரயாசப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்ய பிரயாசப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்காக நீங்களும் நானும் பெரிய ஒரு காரியத்தை செய்ய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்களே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, இதெல்லாம் ஒரு நினைப்பூட்டுதல் வசனம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த காலை வேளையில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்ய அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் ஒரு காலும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், பக்க நம்பர் 235 பக்கம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நல்லா கவனிக்கணும், நான் யாருக்கும் அடிமை கிடையாது, என் மேலே யாரும் துரைத்தனம் பண்ணவும் முடியாது, நான் யாருக்கும் கீழே வேலை பார்க்கவும் கிடையாது. ஆனாலும் எல்லா ஜனங்களையும் நான் ஆதாயப்படுத்துவதற்காக இவர் எப்படி மாறினாரா, எல்லாருக்கும் நான் அடிமையாய் மாறினேன். இவர் பிறப்பிலேயே அடிமை கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக தன்னை அடிமை போல மாற்றிக்கொள்கிறார். ஏன்னா அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும். பாருங்களேன், அடுத்த வார்த்தையை பாருங்களேன், யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும். அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை கீழ்ப்படுத்தி கொள்கிறார். யூதர்களிடத்தில் போனால் யூதர்களை போல நடந்து அவர் இயேசுவை பிரசங்கிக்கிறாரு. நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களிடத்தில் போனால் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை போல நடந்து அவர் இயேசுவை பிரசங்கிக்கிறாரு. நியாய பிரமாணம் இல்லாதவர்களிடத்தில் போனால் நியாய பிரமாணம் இல்லாதவர்களை போல இருந்து அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும். 3ஆவது வசனம் 21, நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலுமானேன். அப்படி இருந்தும், நல்லா சொல்றாரு, கவனிங்க, நான் இடத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தாலும், அப்படி இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனனுக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அப்போ பவுலுடைய நோக்கம் பார்த்தீங்களா, எண்ணம் பார்த்தீங்களா, நினைவு பார்த்தீங்களா, உணர்வு பார்த்தீங்களா, ஏக்கம் பார்த்தீங்களா, அவருடைய வெளிப்பாடுகளோட வார்த்தைகளை காருங்க. எப்படியாகிலும் ஜனத்தை ஆதாயப்படுத்தணும், அதுதான் என்னுடைய டோட்டலோட எய்மே ஒழிய நான் என்னை எப்படி வேணாலும் மாற்றிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் என்னுடைய பிறப்பை குறித்து மேன்மை பாராட்டுறதுனால எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. என்னுடைய வளர்ப்பை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறதுனால எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. எனக்கு தேவை, என்னை கர்த்தர் அழைத்தார் இல்லையா, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். மோசே பாருங்க, பிறப்பிலேயே அவன் இஸ்ரவேலராய் பிறந்தாலும் வளர்ப்பிலே அவன் எகிப்தியனாய் வளர்க்கப்பட்டான். எல்லா சந்தோஷமும் அவனுக்கு அங்கே இருந்துச்சு. ஆனால் அது எல்லாவற்றை குப்பையாக, தூசியாக, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக தூக்கி எறிந்து விட்டு வனாந்தரத்தின் வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். அவன்தான். அவன் நினைச்சிருந்தா எகிப்தில் நல்லா காலாட்டிக்கிட்டு தூங்கி இருக்கலாம், நல்லா ஒரு ரதத்தில் உட்கார்ந்து அவன் பிரயாணம் பண்ணி இருக்கலாம், அவன் கை நீட்டினால் வேலையாட்கள் அவனுக்கு அவ்வளவு நபர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சந்தோஷத்தை விட வனாந்தரத்தில் ஜனங்களோடு கூட படக்கூடிய பாடுகளை அவன் கிறிஸ்து இயேசுவுக்காக மேன்மையாக மகிமையாக எண்ணினானாம்.
இந்த நாளில் நல்ல செய்தியினுடைய சாரத்தை புரிந்து கொள்ளுங்க. பவுல் சொல்றாரு, இயேசுவுக்காக எல்லாவற்றையும், எனக்குரிய எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டம் என்று எண்ணி விட்டுட்டு தேவன் எதற்கு என்னை பிடித்தாரோ, இந்த ஒரு கேள்வியை இந்த காலை பொழுதுல நீங்க யோசித்து பாருங்க. உங்களை எல்லாரும் எதற்காக ஆண்டவர் அழைச்சாரு? வாரந்தோறும் வந்துட்டு ஒரு பாட்டை படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கை தட்டிட்டு போய் உலகத்துக்குள்ள வாழ்வதற்காக கர்த்தர் அழைத்தார். அதுதான் அவருடைய அழைப்பினுடைய நோக்கமா? அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு தன்னுடைய ஜீவனை சிலுவையில் அவர் தியாகம் பண்ணினாரா? அதற்காகத்தான் அவர் 6 லிட்டர் ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினாரா? இதற்காகத்தான் அவருடைய சரீரத்தில் 40 அடிகள் மிலாறுகளால் அடிக்கப்பட்டுச்சா? இதற்காகத்தான் அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல மாற்றப்பட்டுச்சா? இந்த ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு பாட்டு படிச்சுட்டு போகிறதுனாலையும் அதுக்காகவே அவர் தன் ஜீவனை கொடுத்தாரா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. இந்த உலகத்தில் இன்னும் இயேசுவை அறியாத 1 கோடி மில்லியன் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அறிவிக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை தேவனுடைய பிள்ளைகளை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் கூட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் எதற்காய் பிடித்தார் என்பதை நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கணும். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இந்த பவுலை கர்த்தர் முதன்னு சந்தித்த உடனே பவுல் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்? எதற்கு என்னை நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க? எதற்கு என்னை நீங்கள் சந்திச்சிங்க? இந்த மத்தியான வேளையில் நான் என்ன உனக்கு செய்யணும்? ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? கேட்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் கடந்து வாங்க. அவர் பாருங்க சொன்ன வார்த்தை, 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம், 174வது பக்கம். எடுங்க கொஞ்ச நேரம் வசனத்தை. காலை நேரத்தில் நீங்கள் வசனத்தை தியானிச்சாலே, வாசிச்சாலே உங்கள் மனசுக்குள்ள அது 1 கோடி வழிகளையும் வாழ்க்கையில் சமாதானத்தை உருவாக்கும். 6ஆவது வசனம் வாசிக்குவோமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இப்போ நீங்களும் கையை வச்சு கேளுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய? கேளுங்க, ஆண்டவர் உங்களோட இப்போ பேசுவார். இந்த வேலையில் கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். இந்த கேள்வியை நீங்கள் நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. நீங்கள் நினைக்கிறத அவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவர் செய்யணும்னு நினைக்கிறத நம்ம என்னைக்காவது செய்ய நினைக்கிறோமோ? இந்த வசனத்தில் கை வச்சு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். உடனே கர்த்தர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர். இப்போ இவன் கேள்வி கேட்டதுனால தானே அவர் கர்த்தர் பதில் சொல்றார். இவன் கேள்வி கேட்காட்டி அவர் எப்படி பதில் சொல்லியிருப்பார்? அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, நீங்கள் கட்டளை கொடுங்க. என் கரங்களின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இவன் கேள்வி கேட்கிறான், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்ற ஒரு கேள்வி அவன் கேட்ட உடனே அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ போய் செய்ய வேண்டியது பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு ஒரு வார்த்தை வரும், உனக்கு ஒரு ஊழியக்காரை வருவேன், உனக்கு நேர்வழியை காண்பிப்பான், நீ போக வேண்டிய பாதையை உனக்கு காண்பிப்பான், உனக்கு அங்கே வைத்து தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும். நீங்கள் பாருங்களே, போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். கர்த்தர் சொல்லுவாருங்க, கேட்டால் சொல்லுவார், நீ போய் சூரச்செடிக்கில் உட்காந்துரு, நீ போய் அந்த செடிக்கடியில் உட்காந்து சத்தம் கேட்குற வரையும் காத்துரு. இஸ்ரவேல் தேசத்தில் எந்த பட்டணத்துக்கு போகணும்? இஸ்ரவேல் தான் எல்லாமே. எங்கேயாவது போய் அவன் இருக்கணும்னு கேட்கல, கரெக்டாக கேள்வி கேட்குற, எந்த பட்டணத்துக்கு போகணும்? நான் இந்த கேகிலா பட்டணத்துக்கு போகலாமா, அல்லது இந்த பட்டணத்துக்கு நான் போகலாமா? இந்த பட்டணத்துக்கு போக உமக்கு சித்தமா? கர்த்தர் சொல்றா, நீ எழுந்து இந்த பட்டணத்துக்குள்ளே போ. நம்ம கேட்குற கேள்வி சரியான கேள்வியை கேட்டால் அவர் சரியான ஒரு பதிலை நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார். இவன் அழகான ஒரு கேள்வி கேட்குறான், கர்த்தர் அவனுக்கு அழகான ஒரு பதிலை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் நம்மளோடு பேசுவதற்கு. நாம தான் அவரிடத்துல கரெக்டான ஒரு கேள்வியை கேட்கணும். இங்கே பாருங்க, சகலத்தையும் கற்றவன் அவன் நினைத்திருந்தால் எகிப்திலேயே சிற்றின்ப பிரியனாய் வாழ்ந்திருக்கலாம், சுகபோக பிரியனாய் வாழ்ந்திருக்கலாம். அவனை யாருமே இஸ்ரவேல் என்று சொல்லி தள்ளி இருக்க மாட்டாங்க. ஆனால் இவனாகத்தான் அந்த அநீதிமான பாவ சந்தோஷத்தை விட எகிப்தியர்களோடு இஸ்ரவேலர்களோடு படக்கூடிய உபாதைகள், கிறிஸ்து இயேசுவுக்காய் படுகிற பாடுகள் மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை உதறி தள்ளிட்டு குப்பையாக தூக்கி போட்டுட்டு, நஷ்டம் என்று அதை தூக்கி போட்டுட்டு அவன் இயேசுவுக்காக பாடுகளை தெரிந்து கொண்டு அவன் புறப்பட்டு வந்தானாம். இதை கேட்குற தம்பி, இன்னைக்கு காலை வேளையில் நீங்களும் இயேசுக்காக சில பாடுகளை பட ஆயத்தமாகுங்க. உங்கள் சிற்றின்பங்களெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் என்று தூக்கி போடுங்க.
அதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை, அதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை, அந்த வழியில் போவதற்காக கர்த்தர் உங்களுக்காக இரத்தம் சிந்தலை, அதற்காக அவர் தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்படலை. உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். பாருங்களேன், இயேசுவை குறித்து நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, பவுலை குறித்து உங்கள் மத்தியில் பேசணும். ரெண்டாவது, மோசையை குறித்து பேசணும். ஏசப்பாவை குறித்து சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்க நம்பர் 271. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். ஏசப்பா அவர் சாயல், பிதாவினுடைய சாயல். நாம் எல்லாருமே தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை உண்டாக்க, நம்ம எல்லாருமே தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டோம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவ சாயல், தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்ப அவரு தேவனுக்கு சமமானவர். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினா பிதா என்னை தனியே இருக்க விடுவது கிடையாது. பிதா சொல்ல சொல்ல குமாரன் செய்வாராம். அவர் சொல்ல இவர் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டாராம். அப்ப எவ்வளவு பூமியில இயேசு இருந்தாலும் அவர் இருதயம் தேவனோடு எவ்வளவு அழகா இருக்கு பார். இங்கிருந்து பிதாவை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பிதாவின் வேலை இன்னும் வரல. வேதம் சொல்லுது, என் வேலை இன்னும் வரல, பிதாவே வேலை வந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவுக்கு அடுத்து நான் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா? மரியாதை பார்த்து, யோசேப்பை பார்த்து கேட்கிறார், ஏன் என்னை விசாரத்தோடு நீங்க தேடுறீங்க? என்னுடைய வேலை என்ன? நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்? பிதாவினுடைய சித்தத்தை செய்யத்தானே நான் வந்திருக்கிறேன். பிதாவுக்கு அடுத்து நான் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் என்னை உமக்குரிய நபராய் நினைத்துக்கிட்டு தேடுறீங்க? நான் போய் வேதத்தை குறித்து பேச வேண்டாமா? ஆலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டாமா? நான் பிதாவுக்கு அடுத்து இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்மளும் ஒரு கேள்வி கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில பிதாவுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியாதா? அதை நம்ம மறந்துடுறோங்க. அநேக வேளையில் நம்ம அழைப்பை தெரியாம, நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டதை தெரியாம, நம்மளை முன்குறித்ததை தெரியாம, அதெல்லாம் மறந்துட்டு நம்ம மனம் போல இந்த புலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எதற்கு உன்னை பிடிச்சார் என்பதை நீ யோசித்து பாரு. இங்க பாருங்களே, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவரு பரலோகத்தில் இருந்தால் எத்தனை கோடிக்கணக்கான தேவதூதர்கள் கூட இருப்பாங்க தெரியுமா? கேப்ரியல், மிகாவேல், ஜீவன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள். அவர்கள் நடுவில் போற்றப்படத்தக்கவர். அங்க எப்படி போற்றப்படுறாரு? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இந்த துதிகளுக்கு நடுவில் அவர் வாசம் பண்ணக்கூடிய தேவன். ஆனா அந்த மேன்மை எல்லாம் அவர் திறந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு யாருக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாராம்? அற்ப மனுஷனாகிய உனக்காக, எனக்காக. அந்த கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணினாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க எவ்வளவு நஷ்டமான ஒரு பாதைக்கு வர்றாரு பார். ஒரு குப்பையான இடத்துக்கு வர்றாரு பார். தன்னை வெறுமையாக்குகிறாரா, ஒன்றுமே இல்லாதவராக. நீங்க யோவான்ல படிச்சு பார்த்தா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, தாம் உண்டாக்கினதிலே வந்தார், ஆனால் உண்டாக்கினவர்களோ அவருக்கு என்ன செய்யல? கனம் கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. உண்டாக்கப்பட்ட ஒன்றில் வர்றாரு, தான் உருவாக்கின பூமிக்குள்ள வர்றாரு, ஆனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனோ அவரை அறிந்து கொள்ளல, அவரை கனம் பண்ணல, அவரை மேன்மைப்படுத்தல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்கல, அவரை உதாசீனப்படுத்தினார்கள். இங்க பாருங்களேன், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன ரூபம் எடுத்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்ப ஏசப்பா எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு வராரு பாருங்க. அவர் வந்த வீடு ஒரு ஏரோதுடைய வீடு கிடையாது, ஒரு பிலாத்துடைய வீடு கிடையாது, ஒரு வேத பண்டிதருடைய வீடு கிடையாது, ஒரு வேத கலாச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசாரியனுடைய வீடு கிடையாது. ஒரு ஏழை குடில்ல, ஒரு ஏழை வீட்டில், தச்சன் வீட்டில் வந்து பிறக்கிறார். அவருக்கு பிறப்புக்கு கூட இந்த உலகத்தில்
ஒரு இடம் கிடையாது. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்னு இருக்கு, முன்னணையில் பிறந்தார்னு இருக்கு. அவர் பிறந்த இடம் கூட ஒரு மஞ்சத்தில் அவர் பிறக்கலைங்க, நல்ல ஒரு வீட்டில் வசதியான ஒரு இடத்துல பிறக்கலைங்க. அவர் பிறந்தது கூட ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். அவர் தச்சன் வீட்டில் தான் வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு இடத்துல கல்விச்சாலைக்கு போனார்னு எழுதல. ஆனால் நீ உன்னைய ஆண்டவர் படிக்க வச்சிருக்கிறார், உனக்கு நல்ல பெற்றோர்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், உனக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உனக்கு 3 வேளை உணவு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஒரு வேளை உணவு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? 2 வேளை உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 3 வேளையுமே உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. படுக்க இடம் கிடையாது, வஸ்திரம் கிடையாது, மாற்றிக்கொள்ள துணி கிடையாது, அங்கவீன குறைவுள்ளவர்களாய் பிறந்திருக்கிறாங்க, விகார தோற்றம் உள்ளவர்களாய் பிறந்திருக்கிறாங்க, பிறக்கும் பொழுதே கிட்னி கோளாறு உள்ளவர்களாய், சிறுநீரக கோளாறு உள்ளவர்களாய் பிறந்திருக்கிறாங்க, பிறக்கும் பொழுதே இருதயத்தில் ஓட்டையோடு பிறந்திருக்கிறார்கள், பிறக்கும் பொழுதே வாழ்வு பிராபலத்தோடு பிறந்திருக்கிறார்கள், பிறக்கும் பொழுதே சூம்பின கைகள் உடையவர்களாய், சூம்பின கால்கள் உள்ளவர்களாய் பிறந்திருக்கிறார்கள். நம்மை விட 1 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் குறைபாடு உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு குறைவில்லாமல் உங்களையும் என்னையும் பிறக்க பண்ணி இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியல தெரியுமா? அவங்களுடைய இதயம் இன்னும் திறக்கப்படலைங்க. வேதம் சொல்லுகிறது, யாருடைய இருதயத்தை திறந்தாரோ அவங்க தாங்க நான் இங்கே வந்திருக்கிறோம். கிருபை பெற்றவர்களாய் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோங்க. இன்னும் அநேகருக்கு அந்த கிருபை கிடைக்கலங்க, அவங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படலைங்க. நம்ம விட படித்தவங்க, மேன்மையுள்ளவர்கள், பராக்கிரமம் உள்ளவர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்கங்க. அவங்களுக்கு பரலோகம் தெரியல, பாதாளம் இருக்குன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் கிருபையாய் காண்பித்திருக்கிறார். இவ்வளவு செய்த அந்த தேவனுக்கு நீங்களும் நானும் என்ன காரியத்தை இந்த காலை வேளையில் செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் உங்களுடைய மனக்கண்ணில் கொண்டு வந்து, நான் அவருக்கு என்ன செய்யலாம்? அவர் எனக்கு எத்தனையோ செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை உபகாரங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் நானும் அவருக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குது. அதை செய்யாதபடி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே. இன்னும் இருக்க போகிற நாட்கள் ரொம்ப சொற்ப நாட்களே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா கேன்சர், நிறைய பேர்கள் ஹார்ட் ப்ராப்ளங்கள், நிறைய பேர்கள் கட்டிகள், டியூமர்கள், இன்னும் ஸ்ட்ரோக்குகள், இன்னும் உலகத்தில் எத்தனையோ வியாதிங்க. ஒரு முறை ஆஸ்பத்திரிக்கு போனால் 10 லட்சங்கிறேன், 8 லட்சங்கிறேன், சொத்தை பூரா விற்றா கூட காப்பாற்ற முடியாதுங்கிறேன். இதுதான் மருத்துவர்கள் கொடுக்குற ரிப்போர்ட். ஆனால் நமக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, நானே உன் பரிகாரியாய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் கைத்தட்டுங்க நாம் சுகமாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வெளிமதிக்க முடியாத கிருபை. அப்போ இந்த இயேசுவை பாருங்க, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஓர்பாள் சந்தோஷமான வாழ்க்கையை தேடி ஓடிட்டா. மாமியா எப்படா சொல்லுவாங்க, நகோமி எப்படா இந்த வார்த்தையை வாயிலிருந்து வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா போல. நீ போய் உனக்கு ஒரு புருஷனை தேடிக்கொள், உன் இள வயதுக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடிக்கொள்னு சொன்ன உடனே அவள் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு போயிட்டாளாம். ஆனால் ரூத்துவோ என்ன பண்ணா தெரியுமா? கஷ்டத்தை தெரிந்து கொண்டாளாம், வியாகுலத்தை தெரிந்து கொண்டாளாம், வறுமையை தெரிந்து கொண்டாளாம், பற்றாக்குறையை தெரிந்து கொண்டாளாம், மாமியாரோடு போவதில் இருக்கிற சில இடர்பாடுகளை தெரிந்து கொண்டு மரண வரை நான் உண்மை வருவேன் சொல்லி உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாள். ஆனால் ஓர்பாளை பற்றி வேதத்தில் இல்லவே இல்லை. அவள் வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் ரூத்துவுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். பாடுகளை தெரிந்து கொண்டவள் பரலோகத்துக்கு பங்குள்ளவளாய் மாறினாள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். வேதம் சொல்லுது, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, நம்ம தாங்க வெறுமையாக்கி கொள்ளணும், நம்ம தாங்க தனிமைப்படுத்தி கொள்ளணும். மார்த்தாளே வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், மரியாளோ கர்த்தருடைய பாதத்தில் இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். பவுல் சொல்றாரு, தேறினவர்கள் அத்தனை பேரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். அந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. மீண்டும் அதே அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அடுத்த பக்கத்திலே இருக்கு. பிலிப்பியர் 3:15. ஆகையால் நம்மில் உங்க உள்ளத்துல தேறி இருக்கிறோங்கிற என்ன இருந்துச்சுன்னா நீங்க இந்த வசனத்தை என்னோட வாசிங்க. தேறினவர்கள் யாவரும், அது யாரா இருக்கலாம், அவங்க கலிலேயரா இருக்கலாம், சமாரியரா இருக்கலாம்,
அவங்க யாராக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், அவங்க கிரேக்கராக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். எந்த சிந்தையா? எல்லாவற்றையும் நஷ்டம்னு விடுங்க, எல்லாவற்றையும் குப்பையா விட்டுருங்க. தேவன் எதற்காக உங்களை பிடிச்சாரோ அதுதான் உங்களுக்கு எய்ம், அதுதான் உங்களுக்கு நோக்கம். ஒரே ஒரு ஓட்டம், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு முறை சிலுவை சுமக்கிற பாக்கியம், ஒரே ஒரு முறை ஊழியம் செய்கிற பாக்கியம், ஒரே ஒரு முறை பரிசுத்தமாய் வாழ்கிற பாக்கியம், ஒரே ஒரு முறை இயேசுவுக்காய் ஓடக்கூடிய இந்த பாக்கியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பற்றி பிடித்து கொள்ளணும். லெக்கு, அதுதான் உங்கள் லெக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன். பாருங்களேன், ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா என்னை நான் எவ்வளவுக்கு ஒரு பயனற்ற கூழுக்கு வித்துட்டேன். ஒரு கூழுக்காக தன்னுடைய பிறப்பிலேயே தேவன் கொடுத்த மேன்மையை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஒரு கூழுக்காக கொடுத்துட்டான். வேதம் சொல்லுது, பின் நாட்களில் அவன் கண்ணீர் விட்டு தேடியும் அதை காணாமல் போனான். இதுபோல் நமக்கு தேவன் இந்த பாரம்பரிய வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கானானுக்குரிய பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா? இந்த வாழ்க்கையில் இந்த மேன்மையை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. எல்லாவற்றையும் குப்பையை தூக்கி போடுங்க. உலகம் குப்பைங்க, உலக உறவுகள் குப்பைங்க, உங்கள் மேன்மை எல்லாம் குப்பைங்க. அழகு, அந்தஸ்து, படிப்பு, பட்டம் எல்லாம் பவுல் சொல்றார், நான் இப்படியெல்லாம் எனக்கு இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் எபிரேயன்னு சொல்லுவதை விட நான் இயேசுவுக்காய் ஊழியக்காரன் என்று சொல்வது எனக்கு பாக்கியம். நான் விருத்த சேதனம் உள்ளவன் என்று சொல்வதை விட நான் அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்வது எனக்கு பாக்கியம். எல்லாவற்றையும் குப்பையா போட்டுட்டு நான் அந்த லெக்கை, அவர் அந்த வார்த்தையை கவனிக்கிறேன், லெக்கை நோக்கி தொடர்கிறேன். தேறினவர்களை அத்தனை பேரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை ஒன்று மாறாமல் சொல்லி இருக்கிறேன். தரையில் விழாதபடி இருதயத்தில் விழட்டும். வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்கட்டும். அவங்க வாழ்க்கைக்கு அது ஊன்றுகோலாக இருக்கட்டும். அவர்கள் பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுவதற்கு அது உதாரணமாக இருக்கட்டும். அது நடத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நேரலையில் இணைக்கப்பட்டவர்கள், நேரடியாய் வந்திருக்கிறவர்கள் எல்லார் வேலையும் இந்த கிருபை பற்றி எரியட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய சாயலாய் மாற்றும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.